Good morning students. Today we are going to see about plastids. So last class நீங்க mitochondria full detail பார்த்தீங்க. இப்போ plastids. So plastids சொல்லும்போது பார்த்தீங்கன்னா it is a pigmented. Okay? Pigments பத்தி சொல்லிருக்காங்க. The term plastids derived from the Greek word platicus னு கொடுத்திருக்காங்க. Formed or molded அப்படினு சொல்லிருக்காங்க. And used by யார்னா that is AFU Skimper. Okay? In 1885ல Skimper வந்து இந்த plastids பத்தி சொல்லிருக்காரு. அவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு எப்படின்னா தட் இஸ் அக்கார்டிங் டு ஸ்ட்ரக்சர் பிக்மெண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதோட அமைப்பு அதோட நிறமின்னு சொல்லுவாங்க பிக்மெண்ட்ஸு இல்லை அதோட செயல்பாடுகளை வச்சு பிளாஸ்டிக்ஸை வந்து அவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ பிளாஸ்டிக்ஸ் வந்து எப்படி மல்டிப்ளிகேஷன் நடக்குன்னா பை ஃபிஷன். ஓகே, ஸோ தேர் ஆர் 2 types ஆஃப் பிளாஸ்மிட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு உங்களுக்கு வந்து குரோமோபிளாஸ்ட் அண்ட் லியூகோபிளாஸ்ட். ஸோ குரோமோபிளாஸ்ட்னு சொல்லும்போது பிக்மெண்டட் பிளாஸ்டிக்ஸ்னு கொடுக்கலாம். ஓகே, பிக்மெண்டட் பிளாஸ்டிட்ஸ் உங்களுக்கு எல்லா பிளான்ட் செல்ஸ்லையும் இது காணப்படும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கலர்ட் பிளாஸ்டிட்ஸ் நான் சொன்னால் பிக்மெண்டட் பிளாஸ்டிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ குளோரோபிளாஸ்ட் அக்கர்ஸ் இன் கிரீன் ஆல்கே அண்ட் ஹையர் பிளான்ஸ். குளோரோபிளாஸ்ட்னு சொல்லும்போது ஸோ இது கலர்ட் பிளாஸ்டிட்ஸ் சொல்லும்போது இதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துருவாங்க. ஸோ அக்கர்ஸ் இன் கிரீன் ஆல்கே ஓகே அண்ட் ஹையர் பிளான்ஸில் இருக்கும். ஸோ பிக்மெண்ட் சொல்லும்போது குளோரோஃபில் ஏ அண்ட் பி. ஸோ உங்களுக்கு லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபையோபிளாஸ்ட்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ரௌன் ஆல்கே. ஸோ உங்களுக்கு ப்ரௌன் கலர் பிக்மெண்ட் இருக்கும். பெயோபிளாஸ்ட்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலர் பிக்மெண்ட் இருக்கும். ஸோ எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா தட் இஸ் ஆல்கே அண்ட் டைனோஃப்ளாஜிலேட்ஸ். பிக்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபியூகோசாந்தின். அதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் வந்து ஃபியூகோசாந்தின். ரோடோபிளாஸ்ட்னு சொல்லும்போது ஸ்டார்டிங் லெட்டர் வித் ஆர் அப்போனா ரெட் ஆல்கே. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆல்கேன்னு சொல்கிறாங்க. அதில் இருக்க பிக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைகோ எரித்ரின்னு சொல்லணும். எரித்ரின் அந்த வேர்டு வந்தால் இட் இஸ் அ ரெட் பிக்மெண்ட். ரெட் ஆல்கேன்னு சொல்லலாம் ரோடோஃபிளாஸ்ட். ஸோ ஃபெயோஃபிளாஸ்ட் சொல்லும்போது ப்ரௌன் ஆல்கே அண்ட் ரோடோஃபிளாஸ்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரெட் ஆல்கே. ஸோ இதில் வந்து கலர்ட் பிக்மெண்ட்ஸ். ஓகே, வி கேன் சி இன் பிளான்ட் செல்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டான பிக்மெண்ட்ஸ் கூட சொல்லலாம். ரெட்டாக இல்லை ஆரஞ்சு கலர் இல்லை எல்லோ கலர் பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். சில ஃப்ரூட்ஸ் வந்து சில பிக்மெண்டட் இருக்கும். டொமேட்டோஸோ இல்லை ரூட்ஸோ இல்லை லீவ்ஸோ எல்லாம் பிக்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லியூகோபிளாஸ்ட் சொல்லும்போது கலர்லெஸ் பிளாஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிளான்ஸ் விச் ஸ்டோர்ஸ் ஸ்டார்ச்சோ இல்லை லிப்பிட்ஸோ இல்லை ப்ரோட்டீன்ஸோ இருக்கிறது வந்து என்ன சொல்லலாம் லியூகோபிளாஸ்ட்னு சொல்லலாம். ஓகே, the plants which stores starch, lipids and proteins. Okay, so அது வந்து colorless plastids சொல்லியிருக்காங்க which stores some of the food materials. So amyloplast சொல்லும்போது stores what starch. The plant which stores starch is called as amyloplast. Helioplast சொல்லும்போது the plants which store lipids, that is oils. Okay, அப்படி சொல்லும்போது என்ன சொல்லணும் helioplast. அப்போ எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் seeds of monocots and dicots. Okay, and aleuroplast சொல்லும்போது is also called as proteoplast சொல்லலாம் which stores proteins. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து சேமிக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அலியோபிளாஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லை ப்ரோட்டியோபிளாஸ்ட். இதெல்லாம் வந்து கலர்லெஸ்ட் பிளாஸ்டிட்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து கலர்லெஸ்ட். குரோமோபிளாஸ்ட்லாம் பிக்மெண்டட் பிளாஸ்டிட்ஸ். ஸோ இது 2 வகையாக அக்கார்டிங் டு ஸ்ட்ரக்சர் பிக்மெண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிம்பர் வந்து 2 வகையாக உங்களுக்கு பிளாஸ்டிட்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு அடுத்தது பாருங்கள், அக்கார்டிங் டு ஸ்கிம்பர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்மேட்ஸ் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் டு ஒன் அனதர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குளோரோபிளாஸ்ட் சொல்லும்போது குரோமோபிளாஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா இப்படியும் வரும் இப்படி வரும் குரோமோபிளாஸ்ட். ஸோ குரோமோபிளாஸ்ட்னா உங்களுக்கு என்ன சொன்னேன் இட் இஸ் அ கலர் பிளாஸ்டின்னு சொன்னேன். ஸோ தட் இஸ் கெரோட்டினாய்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கெரோட்டினாய்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ டு ஆரஞ்ச் பிக்மெண்ட்ஸ். எல்லோவில் ஆரஞ்சு கலர் பிக்மெண்ட்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லியூகோபிளாஸ்ட்னா என்ன சொல்லியிருக்காங்க இட் இஸ் அ கலர்லெஸ் பிளாஸ்டிட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி வேணால் இருக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்மிட் டிரான்ஸ்ஃபார்ம் டு ஒன் another. ஸோ திஸ் இஸ் வாட் plastids according to Skimmer. Okay, so இப்போ chloroplast பற்றி பாருங்க. So chloroplast is the most important pigment which is present in leaves. Okay, so which is responsible for photosynthesis உங்களுக்கு தெரியும். So chloroplasts are vital organelles. Okay, ஒரு important organelles found in green plants சொல்லியிருக்காங்க. So chloroplast has double membrane. Okay, so double membrane, outer and inner membrane. outer membrane-க்கு inner membrane-க்கு உள்ள ஸ்பேஸ் என்ன சொல்றாங்கன்னா பெரிபிளாஸ்டிடல் ஸ்பேஸ். ஓகே, அவுட்டர் மெம்பரேனுக்கும் இன்னர் மெம்பரேனுக்கும் உள்ள ஸ்பேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிபிளாஸ்டிடல் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் த ஸ்பேஸ் என்க்ளோஸ் பை இன்னர் மெம்பரேன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இஸ் ஃபில்ட் வித். இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் மெம்பரேன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இஸ் ஃபில்ட் வித் வாட் மீன்ஸ் ஜெலட்டினஸ் மேட்ரிக்ஸ். ஓகே, ஜெலட்டினஸ் ஒரு வழவழப்பான ஒரு பொருள் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு குழுமமான ஒரு பொருள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எதனால் இருக்குன்னா இட் இஸ் அ லிப்போ ப்ரோட்டீன் தட் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்போ ப்ரோட்டீனியஸ் ஃப்ளூயிட் சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக என்ன சொல்லணும் ஸ்ட்ரோமா. ஸோ உள்ளே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வாட் மீன்ஸ் ஸ்ட்ரோமா. ஓகே,
inside the stroma we can see a flat like structure. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய flat like structure இருக்கு. that is interconnected sacs. இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு sac மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் thylakoids. Okay, a sac like structure which is present inside the stroma is called as what? Thylakoids. Okay, so உங்களுக்கு thylakoids இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. It is arranged in what பார்த்தீங்கன்னா stacks. Then a member of thylakoid encloses space. So ஒவ்வொரு thylakoidsல இடையில இருக்க ஸ்பேஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா thylakoid lumen கொடுத்திருக்காங்க. lumen cavity. Okay, so ஒவ்வொரு thylakoidல இடையில இருக்க ஸ்பேஸ் என்ன சொல்றாங்கன்னா thylakoid lumen. Okay, encloses space called as what? Thylakoid lumen. So உங்களுக்கு outer membrane இருக்கும், inner membrane இருக்கும்னு சொன்னா. So inner membrane உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு gelatinous fluid that is made up of lipoproteinous substance which is called as what? Stroma. Inside the stroma we can see a sac-like structure which is interconnected is called as thylakoids. Thylakoidsல உங்களுக்கு என்ன இருக்கும்? ஸ்பேஸ் வந்து என்ன சொல்லணும்? Thylakoid lumens னு சொல்லணும். Okay, that is cavity. Okay. So next one is grana are formed when many of these thylakoids are stacked together like a piles of coins. நீங்கள் ஒரு காயின்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த thylakoids வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இதை டுகெதர் அப்படி மொத்தமாக என்ன சொல்லலாம்? கிரானம் சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் thylakoids இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. ஆல் த thylakoids அரேஞ்ச் இன் ஸ்டாக் ஆஃப் காயின்ஸ் ஆர் பைல்ஸ் ஆஃப் காயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது மொத்தமாக சொல்லும்போது என்ன சொல்லலாம்? கிரானம் சொல்லலாம். ஓகே, இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? கிரானம். So light is absorbed and converted into chemical energy in the granum region. So இந்த குளோரோபிளாஸ்ட்ல ஸோ உங்களுக்கு லீவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ எண்ணிக்கையான குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஆர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்கொயர் மில்லிமீட்டர் லீஃபில் ஒரு ஸ்கொயர் மில்லிமீட்டர்லேயே அதிக எண்ணிக்கை உள்ள குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு லைட் வந்து இந்த குளோரோபிளாஸ்ட் பட்ட உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு வாட்? கெமிக்கல் எனர்ஜி. அப்போ கெமிக்கல் எனர்ஜின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன உற்பத்தி ஆகும்? ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக உங்களுக்கு ஸ்டார்ச் உற்பத்தி ஆகும். கார்போஹைட்ரேட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ச்சாக உற்பத்தி ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு லைட் எனர்ஜி இஸ் அப்சர்வ் அண்ட் கன்வெர்ட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி மீன்ஸ் இன் விச் ரீஜன் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட்னு கேட்டாங்கன்னா கிரானம் ரீஜனில். இந்த கிரானம் ரீஜனில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜியாக ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அதாங்க கொடுத்துருக்காங்க. லைட் இஸ் அப்சர்வ் அண்ட் கன்வெர்ட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி இன் விச் ரீஜன்? கிரானம். which is used in stroma to prepare what? Carbohydrate. Stroma region சொல்லும்போது இங்க இருக்கிற அந்த கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ், இங்க இருக்கிற அந்த ஜெலட்டினஸ் சப்ஸ்டன்ஸ் தான். அப்போ ஸ்ட்ரோமா ரீஜன்ல வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ். ஓகே, ஸ்ட்ரோமா ரீஜன்ல உங்களுக்கு என்ன உற்பத்தி ஆகும்? கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, so thylakoids contain what pigments? Chlorophyll pigments. The chloroplast contain osmophilic granules இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. and 70s ribosome types, 70s type of ribosomes இருக்கும். DNA இருக்கும். ஓகே, DNA circular and non-histone proteins. ஓகே, DNA இருக்கு. அப்போ இந்த ஆர்கனல்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னா DNA இருக்கு. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் இஸ் கால்ட் செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல்ஸ். எந்த ஆர்கனல்ஸில் அந்த ப்ராப்பர்ட்டி டிஎன்ஏ வந்து அந்த செல்லில் இருக்கக்கூடியது செல்லில் நேச்சுரலாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் சொல்ல செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா என்ன சொல்லியிருக்கேன்? செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல்ஸ் சொல்லியிருக்கேன். பிகாஸ் தே ஹாவ் தேர் ஓன் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ கேபல் ஆஃப் சிந்தசிங் வாட்? that is proteins. ஓகே, அது தானே வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து சிந்தசிஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்கேன். அண்ட் ரெகுலர் ஃபங்க்ஷனிங் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒவ்வொரு எந்த ஆர்கன்ஸில் வந்து அங்கே ஜெனட்டிக் மெட்டீரியல் ஓன் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லணும்? செமி ஆட்டோனமஸ் ஆர்கன் சொல்லணும். ஓகே, அண்ட் RNA is also present. This chloroplast genomes encodes approximately 30 types of proteins இருக்கு and involved in what? Photosynthesis, including the components of photosystem 1 and photosystem 2. ஸோ இது ஒளி தொகுப்புன்னு சொல்லுவாங்க. photosystem 1, photosystem 2. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிக்மெண்ட்ஸ் இருக்கும், சைட்டோக்ரோம் B6 இருக்கும், அண்ட் ATP சிந்தேசிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மைட்டோகாண்ட்ரியாவில் உங்களுக்கு 3 வகையாக அந்த சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த கிறிஸ்டே பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெட், பேஸ் அண்ட் டெய்ல் ரீஜன் சொன்னேன். அந்த ஹெட் ரீஜனில் உங்களுக்கு ATPS சிந்தேஸ் சொல்கிற என்சைம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னேன், which is responsible for oxidative phosphorylations நடக்கும்னு சொன்னேன். ஓகே, ஸோ ATP சிந்தேஸ் என்சைம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் ஆஃப் த சப்யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ருபிஸ்கோ என்சைம்ஸ் கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ருபிஸ்கோ என்சைம்ஸ் இஸ் அ மேஜர் ரோல் ஆஃப் என்சைம்ஸ். ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரோட்டீன். ஸோ எங்கே இருக்குன்னா இட்ஸ் என்கோடட் பை குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏ. வேறு எங்கே இருக்குது? குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏ. It is a major protein component of chloroplast, stroma. Okay, a single most abundant protein on earth. ஸோ ஒரு முக்கியமான அதிக எண்ணிக்கை உள்ள உங்களுக்கு புரதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காணக்கூடியது பார்த்தீங்கன்னா எந்த என்சைம்னா ருபிஸ்கோ என்சைம்ஸ். ஓகே, தட் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ருபிஸ்கோ கார்பாக்சிலேஸ் என்சைம் சொல்லுவாங்க. ஸோ விச் இஸ் என்கோடட் இன் விச் டிஎன்ஏ? குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏ.
okay, it is having what? Abundant proteins. So அடுத்தது பாருங்க, the thylakoid contains small rounded photosynthetic unit called chondrosomes. நான் thylakoid சொல்லும்போது உங்களுக்கு அதிக எண்ணிக்கையில் ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர், பைல்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் போது என்ன சொன்னேன், உங்களுக்கு thylakoid சாக் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அந்த thylakoids வந்து பாருங்க, ஒரே ஒரு thylakoid எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த lumen சொன்ன கேவிட்டி, தட் இஸ் ஸ்பேஸ் இந்த thylakoid ரீஜன், அந்த thylakoid ரீஜனில் உங்களுக்கு ரவுண்டட் photosynthetic யூனிட்ஸ் இருக்குது. இது மாதிரி photosynthetic நிறைய இருக்குது. ரவுண்டட் photosynthetic யூனிட்ஸ் கால்ட் chondrosomes. இட் இஸ் அ செமி ஆட்டோனமஸ் ஆர்கன்ஸ், ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதை பற்றி சொல்கிற பாருங்கள். ஸோ இந்த ஒரே ஒரு போர்ஷன்ஸ் வந்து மாலிகுல்ஸ் வந்து பாருங்கள், எடுத்து நீங்கள் பார்க்கும்பொழுது இதில் கரோட்டினாய்ட்ஸ் இருக்குது. ஓகே, கரோட்டினாய்ட்ஸ்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். எல்லோ டு ஆரஞ்சு லைக் பிக்மெண்ட்ஸு, குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்குது, ஜாந்தோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் ஒரே ஒரு மாலிகுல்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பேஸில் வி கேன் சி ரவுண்டட் ஃபோட்டோசிந்தட்டிக் யூனிட்ஸ். ஓகே, அப்போது உங்களுக்கு இந்த கிரானம் ரீஜனில் இங்கே லைட் வந்து இங்கே படும்பொழுது லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு வாட்? உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இட் இஸ் அ கெமிக்கல் எனர்ஜி. ஓகே, அண்ட் திஸ் வி கால் அஸ் chondrosomes. இதுதான் chondrosomes சொல்கிறீங்க, ஆர் particles. These are the particles found in where? Thylakoid membrane of chlorophyll, which is helpful for photosynthesis. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா photosynthesis நடக்கும். அப்போ கிரானம் ரீஜனில் என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன், photosynthesis நடக்கும். ஸோ thylakoid contains small rounded photosynthetic units called as what? This we call as chondrosomes. So we can see the pigments. So it is a semi-autonomous organ. ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. Okay, so it has, this chloroplast have its own genetic material. So it is called as what? Chloroplast DNA. That is semi-autonomous organs. So இது எப்படி divide ஆகும்னா by fission. So what is the function of chloroplast? One வந்து photosynthesis, because of the presence of chlorophyll. அதனால உங்களுக்கு photosynthesis. They can synthesize their own food materials with help of what? Sunlight. So light reaction takes place in granum region சொல்லியிருக்கேன். எந்த ரீஜனில் நடக்கும்? கிரானம் ரீஜனில் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு லைட் ரியாக்ஷன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லைட் ரியாக்ஷன் என்ன தேவை உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிக்மெண்ட்ஸ் தேவை, குளோரோஃபில், லைட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி தேவை, அண்டு வாட்டர். ஓகே, ஸோ பிக்மெண்ட்ஸு, லைட் எனர்ஜி, வாட்டரு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டு ப்ரொடியூஸ் வாட்? ஏடிபி. இந்த அதெல்லாம் சொல்லுவீங்க லைட் ரியாக்ஷன் சொல்லுவீங்க. ஓகே, டு ப்ரொடியூஸ் ஏடிபி அண்ட் NADPH2 எனர்ஜி உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஏடிபி NADPH2 வந்து லைட் ரியாக்ஷனில் உருவானது, அதை யூட்டிலைஸ் பண்ணி டார்க் ரியாக்ஷனில் உங்களுக்கு என்ன உற்பத்தி ஆகும்னா, தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரெடியூஸ் டு வாட்? கார்போஹைட்ரேட்ஸ். இன் விச் ரியாக்ஷன்? டார்க் ரியாக்ஷன்ஸ். ஸோ டார்க் ரியாக்ஷன் என்னது? ஏடிபி அண்ட் NADPH2 லைட் ரியாக்ஷனில் உருவான அந்த எனர்ஜி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து விச் இஸ் present in the atmosphere, it is reduced to what? Carbohydrates. Okay, carbohydrates are form ஆகும். எந்த ரீஜனில்? ஸ்ட்ரோமா ரீஜனில் ஃபார்ம் ஆகும். ஸோ லைட் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் கிரானம் ரீஜன்ஸ் அண்ட் டார்க் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் விச் ரீஜன் ஆஃப் chloroplast? ஸ்ட்ரோமா ரீஜன்ஸ். ஸோ chloroplast is involved in photorespiration. ஓகே, ஸோ photorespiration சொல்லும்போது, ஸோ photorespiration is respiration that occurs in photosynthetic tissues. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு chloroplast, mitochondria and peroxisomes. இந்த 3 வகையான photosynthetic டிஷ்யூஸில் நடக்கக்கூடியதான் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன்ஸ். ஓகே, அப்போ ரெஸ்பிரேஷன் வேர்டு வந்திருக்கு. அப்போ என்ன நடக்குன்னா, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் ரிசல்ட் இன் இன்க்ரீஸ் ரேட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியா செல்லில் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு எவல்யூஷன்ஸ் நடக்கும். ஓகே, ரெஸ்பிரேஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் வேர்? photosynthetic tissues in the presence of light result in increased rate of carbon dioxide. Carbon dioxide evolution நடந்துச்சா, carbon dioxide release நடந்துச்சுன்னா, ரிலீஸ் ஆச்சுன்னா மைட்டோகாண்ட்ரியா, அதெல்லாம் சொல்கிறாங்க ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ photosynthesis, light reaction takes place in granum region, dark reaction takes place in stroma region, and chloroplast is involved in where? Photo respirations. ஸோ chloroplastோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க. ஸோ chloroplastல முக்கியமான உங்களுக்கு ஸ்ட்ரோமாவில் கிரானம் ஸ்ட்ரோமா ரீஜன் இருக்குது, கிரானம் ரீஜன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கக்கூடிய ரீஜன் சொன்னேன். அண்ட் முக்கியமாக வந்து கோட்டன்சோம் பற்றி சொன்னேன். இந்த கோட்டன்சோம் இஸ் கால்ட் அஸ் அ ஃபோட்டோசிந்தட்டிக் யூனிட் சொன்னேன். ஸோ உங்களுக்கு அதில் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் திஸ் chloroplast is called as what? Semi autonomous organelles சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ draw the picture once and read the topic. Thank you.